இவருடைய ஜாதக கட்டத்தில் கேந்திரம் அப்படின்னு அழைக்கிறது 4 பில்லர் மாதிரி. அதாவது 1, 4, 7, 10 இது வந்து 4 முக்கியமான இடம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு யோகத்தை தரக்கூடிய திரிகோண அமைப்புன்னா 1, 5, 9. இப்போ கேந்திரமாகவும் கோணமாகவும் செயல்படக்கூடியவர் யாருன்னா லக்கணம். அதனால தான் லக்கணம் வந்து முக்கியமானது. ஜாதகரை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு கேப்டன் சொல்கிறோம். மாநிலத்தை நன்முறை நகரம்னா லக்கணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்கணமும் லக்கணாதிபதியும் மட்டும் ஒருவருக்கு நல்லா இருந்தால் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதில் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சிருவார். அந்த ஒற்றை வலுவே ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையை வந்து நகர்த்துறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்தபடியாக துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மறைமுகஸ்தானம், துர்ஸ்தானம், சத்ருஸ்தானங்கள், அது இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்புகள். அதாவது துர்ஸ்தானம் முக்கியமாக சொல்லப்போனால் துர்ஸ்தானம் கெட்ட ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 3, 6, 8, 12 இதில் 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் பெரிய அளவுக்கு கெட்ட ஸ்தானங்களாக, அதாவது மறைமுக ஸ்தானமாக கருதப்படுவதில்லை. இந்த 3, 12 இடங்கள் வந்து மிகுந்த மறைவு கிடையாது. இந்த இடங்கள் வைக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புகளில் இருக்குது. இப்போ துருஸ்தானத்திலே ரொம்பவும் கடுமையான அமைப்பு தரக்கூடிய இடம் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடம் தான் சத்ருஸ்தானம். அதாவது கடன், நோய், எதிரி போன்ற இடங்களை தரக்கூடிய இடம். அதே மாதிரி அடிமை வேலை தரக்கூடிய இடமும் இந்த 6ஆம் இடமாகவே கருதப்படுகிறது. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு அடுத்து வரக்கூடாத திசையாக அஷ்டமாதிபதி திசை அப்படின்னு சொல்கிறோம். 8ஆம் இடத்து திசை. இதுதான் மான, அவமானம், மரணத்துக்கு நிகரான தொல்லை, விபத்து, மரணம் போன்ற எல்லா விஷயங்களையும் தரக்கூடிய அமைப்புகளுக்கு பேர் வந்துடுறாரு. சில நேரங்கள் 8ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தால் தான் கடல் கடந்து வெளிநாடு போகக்கூடிய நல்ல பலனையும் இவையே தருகிறது. இப்போ இதிலே கெட்ட கிரகம் அப்படின்னு சொல்லும்போது சனி, செவ்வாய், ராகு, கேது, தேய்பிரை சந்திரன், சூரியனுமே பாவர் தான். அதே மாதிரி இயற்கை சுப கிரகம்னு சொல்லும்போது குரு பகவான், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், சுக்கிரன் இவைகள்லாம் வந்து இயற்கையான ஒரு சுப கிரகங்களாக அவை கருதப்படுகிறது. இப்போ இந்த ஜாதக கட்டங்களில் பாவக்கிரகங்கள் பெரும்பாலும் கேந்திரங்களில் இருக்கக்கூடாது. பெரும்பாலும் பாவக்கிரகங்கள் கேந்திரங்களில் இருக்கலாம், ஆனால் கோணங்களில் இருக்கக்கூடாது. சுபகிரகங்கள் கேந்திரங்கள்னால் கேந்திராதிபத்தியத்தை தருவார் அப்படிங்கிறலாம் கொடுக்கப்படுகிறது. சுபகிரகங்களை பொறுத்தவரை திரிகோணங்கள் நல்லது. அதுபோல் ஜாதக கட்டத்தில் பாதகாதிபதி, மாரகாதிபதினு சொல்லும் பொழுது பாதகாதிபதி பெரும்பாலும் பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதி கெட்டு போகிறது நல்லது, பாதகாதிபதியோடு பாவக்கிரகங்கள் சேருவது நல்லது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? நன்றி.